வாசிக்கப்பட்ட இந்த சங்கீதங்களின் புத்தகம் 67ஆம் அதிகாரத்தை சற்று நேரம் நாம் இதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனே, பூமியில் உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளே உம்முடைய இரட்சணமும் விளங்கும்படியாய். ஒரு மனுஷனுடைய ஒரு பாரம் என்னவென்று சொன்னால், பூமியிலே கர்த்தருடைய வழி எல்லா மக்களுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். எல்லா மக்களும் கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். எல்லா ஜாதி ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது, எல்லா மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக எல்லா மனுஷருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நம்மோடு கூட நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறார் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். யாக்கோபு நிருபத்துல கூட எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லி எண்ணாமல் அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு வரைக்கும் அவர் பொறுமையாக அவர் காணப்படுகிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர்கள் கர்த்தருடைய வழியில நடக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தரை அறிந்தார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே கர்த்தரை அவர்கள் அறிவார்கள் என்று சொன்னால் என்ன செய்வாங்க? அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தேவனை துதிப்பார்கள். அல்லேலூயா. ஜனங்களை தொழுது கொள்வார். எல்லா ஜனங்களும் கர்த்தரை தொழுது கொள்வாங்க. எல்லா ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றுவார்கள். எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனுக்கு பின்பாக ஓடி வருவார்கள் என்று சொல்லி அந்த மனுஷனுடைய ஜபமாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாகவே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்று சொன்னால், தேவ சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கிறது. இதனால கூட ஆசீர்வாதத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்திலே, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நாமும் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். உடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு அவர் தந்தருளுவார். இந்த ஆசீர்வாதங்களை குறித்ததான அடுத்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் இந்த உலகத்திலே எத்தனையோ மக்களை கர்த்தர் முன்பாக அந்த ஜனங்களை விசேஷித்த வண்ணமாக கர்த்தர் இன்றைக்கு காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னாலும் யாரு ஞாபகம் வரணும்? ஆதி பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமை தான் நமக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். நாம் நினைவு கூற வேண்டும், ஆபிரகாமே இவ்வளவு பெரிய சீமானாய் கர்த்தர் மாற்றினார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரை ஆசீர்வதித்து தேசங்களை அவருக்கு சொந்தமாக சந்ததிக்கு தேவன் தந்திருக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மையும் கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த 3 இடங்களில் அவர் சொல்லுகிறார். 2வது வசனத்துல, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இறங்கி என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், அவருடைய இரக்கத்தின் மூலமாக தான் கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். மோசே என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே இவ்விடத்திலிருந்து எங்களை என்ன செய்யாதீங்க, எங்களை கொண்டு போகாதீங்க, நீங்க வந்தீங்கன்னா நாங்க வரோம். ஆமென். ஆகவே நீங்க இல்லாம நாங்க என்ன செய்ய மாட்டோம், புறப்பட்டு போக மாட்டோம் என்று ஆண்டவர் சொன்னாரு. என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் கண்களில் உனக்கு கிருபையை நான் உனக்கு காண்பிப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி மோசேக்கு சொல்லும் போது, மோசே அப்படிதான் ஜெபிக்கிற, இல்லப்பா ஆண்டவரே நீங்க எங்க கூட நீங்க வந்தாதான் நாங்க கிளம்புவோம் என்று சொல்லி. எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட அந்த கிருபையை தேவன் மோசேக்கு தேவன் அந்த கிருபை கொடுத்தாரு.
நோவாவுக்கு அந்த கண்களிலே, தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த இரக்கத்தை பெறும்படியாக காத்திருக்க வேண்டும். அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி என்ன செய்ய, எங்களை ஆசீர்வதியம் என்று சொல்லி அவங்க கேட்கிறதை நம்ம பார்க்க முடியும். அது 6:7, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆசீர்வாதம் இல்லாத இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற நிச்சயம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை ஏராளமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து அன்றாடு நாம் அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபையுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் கட்டாயம் ஜெபித்தே ஆக வேண்டும். உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆகவேதான் இந்த வேத வசனத்தை ஆசீர்வாதத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சரி, முதலாவதாக நாம் கவனிப்போம். 1 நாளாகமம் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாமா? 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். தேவன் கொடுத்தாரா இல்லையா? தேவன் நிச்சயமாகவே நாம் ஜெபிக்கிறதை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாபேஸ் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதியம் என்று சொல்லி யாபேஸ் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால், 9ஆம் வசனத்துல யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். சகோதரர் எல்லாரை காட்டிலும் இந்த யாபேஸ் கனம் பெற்றவனாய் மாறினான் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு முன்பாக யாபேஸ் எப்படி இருந்தார்னு சொன்னா, ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு அவர் துக்கத்தோடு இந்த உலகத்திலே அவர் காணப்பட்டார். குடும்பத்திலே எல்லாரை விடையும் ரொம்ப கீழாக அவர் காணப்பட்டார். ஒன்றும் இல்லாதவராக இருந்தார். சகோதரிகளை காட்டிலும் அவர் ரொம்ப துக்கத்தோட வேதனையில அவர் காணப்பட்டார். என்னுடைய தாய் என்ன செய்தாங்கன்னா, அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாங்க. யாபேஸுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அது துக்கம் என்று சொல்லி அர்த்தம். துக்கம், துயரம், வாழ்க்கை முழுவதும் துக்கத்தால் நிறைந்திருந்தது, துயரத்தினால் நிறைந்திருந்தது. அப்போ யாபேஸ் என்ன செய்யற, ஆண்டவரே நான் காலம் முழுவதும் இப்படி நான் இருக்க வேண்டுமா? நான் துக்கத்தோடு தான் வாழ வேண்டுமா? நான் கண்ணீரோடு தான் வாழ வேண்டுமா? நான் துயரத்தோடு தான் வாழ வேண்டுமா? என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எந்த நம்பிக்கையில ஜெபம் பண்றார் யோசனை பண்ணி பாருங்க. அவருடைய தாய், அவருடைய தகப்பன்மார் எல்லாரும் வழிபட்ட தேவனாகிய கர்த்தர், அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய முற்பிதாக்களின் தேவனிடத்துல யாபேஸ் என்ன செய்யறாரு? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் நமக்கு எங்கிருந்து வரும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவனை நோக்கி நாம் ஏறெடுக்கிற ஒரு சின்ன ஜெபமாகில அது வீணாக போகாது. நாம் ஜெபிக்கிறதான அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாகவே ஆண்டவர் பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அன்றாட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய இடத்துல, அதாவது உங்கள் குடும்பத்திலே, உங்களை சுற்றிலும் எங்கெல்லாம் ஒரு சாபம் இருக்கிறதோ, அந்த சாபம் யார் மூலமா வந்ததோ, ஒருவேளை மூதாதைகள் மூலமா இந்த சாபம் வந்ததா, அல்லது யார் மூலியமா இந்த சாபங்கள் வந்தது, அந்த சாபங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒருவரால் தான் நீக்க முடியும். இதுல இருந்து நான் எப்படி விடுதலை பெற முடியும்? யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க? எப்படி நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் நாமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுதலையை பெற்றுத்தர வல்லவரா இருக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. எந்த ஒரு கட்டுகள் இருந்தாலும் அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுவார். எந்த ஒரு மந்திர சக்தியா இருந்தாலும் அது ஒன்றும் இல்லாதபடிக்கு தேவன் எரித்து சாம்பலாக்கி போட்டு விடுவார். மந்திரவாதியும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சாபங்களையும் முறித்து போட ஆண்டவராலே முடியும்.
உங்க மேல இருக்கிறதான வீண் பழிகளை ஆண்டவர் எடுத்து போட அவராலே முடியும். உங்க மேல இருக்கிறதான பொல்லாத சாத்தானுடைய கிரைகளை அழித்து அப்புறப்படுத்த அவராலே முடியும். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவனை நோக்கி ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மகனே, கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்துல நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கணும். கருத்தாக இந்த யாபேஸ் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன ஜெபம் பண்றாருன்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதி. என்ன சொல்றாரு? என்னை ஆசீர்வதியம் என்று சொல்றாரு. முதலாவது ஆண்டவரை என்னை நீங்க ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். நீங்களும் அப்படிதான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கணும். உதாரணமாக நம்ம பார்க்க முடியும், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய குடும்பத்தார் எல்லாவற்றையும் அவர் அக்கறைப்படுத்தின பின்பு யாக்கோபு என்கிறதான அந்த தேவ மனுஷன் ஒரு ஆற்றண்டையிலே அந்த ராத்திரியில என்ன செய்யற தனிமையிலே அவர் ஆண்டு சமூகத்துல இரவெல்லாம் ஜெபம் பண்ணும்போது ஒரு தேவ தூதன் அந்த இடத்துல வருகிறார். அந்த இடத்துல இறங்கி வரும்போது அப்புறம் போகிறவளை போல அவர் காணப்பட்டார். உடனே யாக்கோபு என்ன செய்தார்? அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவரை இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அந்த இறுக பற்றி கொண்டு அவருடைய பாதத்தை அப்படியே உறுதியாக பற்றி கொண்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்ன ஜெபம் பண்றாரு? என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறார். பொழுது விடுகிறது, போகட்டும், என்னை விடு என்று சொல்லி அந்த தேவ தூதனானவர் சொன்ன போதிலும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று அவர் சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்துல ஒரு உறுதி இருக்குனுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் அதுக்கு நமக்கு ஒரு விஷன், ஒரு தரிசனம், ஒரு லக்கு இருக்கணும். என்னை ஆசீர்வதியம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? நாம் அதற்காக தான் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, தனிப்பட்ட உன்னை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், என்னை ஆசீர்வதியம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. அப்போ ஆண்டவர் கேட்டாரு, பா நான் போறேன், என்னை விடு. இல்ல ஆண்டவர் என்னை ஆசீர்வதிங்க, அப்போ நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிதான் நாமும் ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கணுங்க. ஆசீர்வாதம் சும்மா கிடைச்சிருமா? ஏதோ ஒரு முறை 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா கிடைச்சிருமா? கிடைக்காது. போராடினாதான் நமக்கு கிடைக்கும். எப்படி? எதுல போராடணும்? ஜெபத்திலே போராடணும். ஜெபத்திலே நம்ம போராடணும். தனிமையா இருந்து நாம் ஜெபிக்கணும். நம்முடைய துக்கம் இன்றைக்கு வெளியேறணும். நம்முடைய சோர்வுகள் வெளியேறணும். நம்முடைய கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து அப்புறப்படுத்த வேண்டும். நம்ம இருக்கிற சாபங்கள் தொலைய வேண்டும். நமக்குள்ள இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போக வேண்டும். ஆகவே நம்முடைய குடும்பம் நம்மளுமாக ஆசீர்வதிக்கப்பட இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தை தனிமையா இருந்து கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டும். யாக்கோபை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்துல நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு என்கிற மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அழிந்து போயிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. அவருடைய சரீரத்திலேயும் அவ்வளவு பலவீனங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. எவ்வளவு மேன்மையாக இருந்த அந்த தேவ மனுஷன், ஊர்ஸ் தேசத்திலே ஆசீர்வாதமாக இருந்த அந்த தேவ மனுஷன், அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பறி போனது. கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் ரோட்டுக்கு வீதிக்கு வந்து விட்டார். அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் சமூகத்திலே ஒரு பாவம் கூட செய்யாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்துல தேவனை துதிக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய சகோதரர்கள், நண்பர்கள் எல்லாரும் வந்து அவனுக்கு பலவிதமான ஆலோசனைகளை சொல்லி, நீ மனம் திரும்ப வேண்டும், நீ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புரவாக வேண்டும், ஏதோ நீ தவறு செய்திருக்கிறாய், அதனால்தான் அந்த பிரச்சனைகள் உனக்கு வந்தது என்று சொல்லி சகோதரர்கள், நண்பர்கள் வந்து எத்தனையோ காரியம் சொன்னாங்க. ஆனா காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு பிசாசு தான் காரணம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சன்மார்க்கன் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை உத்தமமாய் வாழ்கிற பிள்ளைகள் தான் சோதனைகள் வரும். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆண்டு சமூகத்துல உண்மையாய் இருக்கும் போதுதான், தேவனுக்கு பயந்து வாழும் போது பலவிதமான சோதனைகள் வரும். நம்மை சோதிக்கிறவன் கர்த்தர் அல்ல, பிசாசு நம்மளை என்ன செய்யறார்? சோதித்து கொண்டே இருக்கிறான். ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் என்ன செய்தாரு? யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இவங்க எல்லாம் என் மேல பழி சொல்றாங்க, அப்பா இவங்களை முதல்ல ஆசீர்வதிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் மேல பழி சொல்றவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய யோபின் சிறை என்ன செய்தாரு? மாற்றி 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தந்தார். வேத வசனம் என்ன சொல்லு? அரணுக்கு திரும்புங்கள்,
ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னார். ஆகையில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படி ஏராளமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த நாளில கூட இந்த யாபேசு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகள் என்ன செய்யுங்க, பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். பாருங்க, அருமையான ஒரு ஜபம், சுருக்கமான ஒரு ஜபம், ஒரு பெருக்க ஆசீர்வாதங்களை கொடுத்தது. சுருக்கமான ஒரு ஜபம் ஒரு பெருக்க ஆசீர்வாதங்களை கொடுத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்பிக்கையோடு கூட நாம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை சில ஜெபம் பண்றாங்க, கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காம போட்டோம், ஏனோ தானம் என்று சொல்லி ஜெபிக்க கூடாது. ஒரு கடமைக்காக நாம ஜெபிக்க கூடாது. விசுவாசத்தோடு நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். மன உறுதியோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் தருவார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட, நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஒருவர் தான் என் மேல இருக்கிற சாபங்களை எடுத்து போட முடியும் என்று சொல்லி நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும். யாபேசுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு பகுதியில தான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு துக்கங்கள் நீங்க வேண்டும், பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், ஜபம் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எனவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீட்டிலே உங்க குடும்பத்திலே எந்தெந்த காரியத்தில எல்லாம் நெருக்கங்கள் வருகிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் மூலமாக என்ன பிரச்சனைகள் வருகிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். யாபேசுக்கு யார் மூலமாக பிரச்சனைகள் வந்தது, சகோதரர்கள் மூலமாக வந்தது, தாய் மூலமாக வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் தாய் கைவிட்டாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்கள் கைவிட்டாலும் சரி, நண்பர்கள் கைவிட்டாலும் சரி, குடும்பங்கள் கைவிட்டாலும் சரி, யாக்கோபை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், யோபை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், யாபேசை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், தன்னுடைய சரித்திர புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையான சத்தியம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாருமே, யோபு பாருங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாக்கோபு என்ன செய்கிறார், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். யாபேஸ் என்ன செய்கிறார், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது என்ன செய்கிறார், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். நாமும் யாரை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது நம்மை நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தொள்ளும் என்று ஒரு வேண்டுதல். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஏன் வேண்டுதல் செய்யக்கூடாது? நீங்களும் வேண்டுதல் செய்யுங்க. வாங்க ஆண்டவர் சமூகத்துல நன்றா வேண்டுதல் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு அன்னாளை போல நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வேண்டிக் கொள்ளுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய ஜபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார். இது நமக்கு ஒரு நல்ல ஒரு சமயம் கிடைத்திருக்கிறது அல்லவா, நமக்கு ஒரு நேரம் கிடைத்திருக்கிறது அல்லவா. இந்த 1 மணி நேரம் தேவ சமூகத்துல நாம் ஆண்டவரை ஆராதித்து வேத வசனங்களை நாம் கேட்க முடியாது, கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார் அல்லவா. ஆகவே இந்த ஆலயத்திலே நாம் ஜெபிக்கும் போது அவருடைய கண்கள் எல்லாம் நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு மேலுடைய கண்கள் இருக்கிறது. நாம் ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்கபடியாக அவருடைய செவிகள் இன்றைக்கு கவனித்துக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இறங்கும்படியாக அவருடைய இருதயமும் இந்த ஆலயத்துல இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு படிங்க. நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை உள்ள ஒரு மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வாசிக்க. ஐஸ்வர்யவானவர்களுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்குள்ளாக தப்பான் என்று, ஆக்கினைக்கு தப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை தேடி போலங்க, ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ஆமென். ஐஸ்வர்யத்தை நம்ம தேடி போக கூடாது, ஐஸ்வர்யம் நம்மளை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தேவனை தேடும் போது ஆசீர்வாதம் நமக்கு பின்னாடி வரும். நம்ம தேவனுக்கு பின்னாடி போகும்போது உலக செல்வங்க நமக்கு பின்னாடி வரும். இதுதான் பைபிளுடைய ஒரு பெரிதான ஒரு விசுவாசத்தினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் முழுக்க 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 தேவனை சார்ந்திருக்க வேண்டும், முழுக்க 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 தேவனை பின்பற்ற வேண்டும்.
இதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியங்கள். இன்றைக்கு ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் ஒரு காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவனாவதற்கு நாம் பின்னாடி போகக்கூடாது. ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போகிற நிறைய பேர் நாம பார்த்திருக்கிறோம். நாகமான் என்கிறதான ஒரு மனிதன், கேயாசி என்கிறதான ஒரு மனிதன் பாருங்க, எலிசா கேயாசி, எலிசா கேயாசி. எலியா தேவனால் அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் பரலோகத்திற்கு அப்படியே என்ன செய்யப்பட்டார், எடுத்துக் கொள்ளப்பட்டார். எலியாவுக்கு பிறகு அந்த ஸ்தானத்துல யார் வந்தது என்று சொன்னால் எலிசா அவர் வந்தார். எலிசா பல எலியாவை விட எலிசா பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எலிசாவுக்கு அப்புறம் யார் வரணும் அப்படின்னா கேயாசி தான் அந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனா கேயாசி வரல. காரணம் என்னவென்று சொன்னால் நாகமானுக்கு பின்னாடி அவன் ஓடி போய் நாகமானு கிட்ட இருக்கக்கூடியதான அந்த பணத்தையும் செல்வத்தையும் உடைமைகளையும் பொருள்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எலிசாவுக்கு பின்னாடி போயிருந்ததான் அந்த கேயாசி. அப்படியே அவன் திரும்பி நாகமாக்கு பின்னாடி போக ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் போக வேண்டிய பாதை ரூட்டை மாற்றும் போது தாங்க நம்முடைய வாழ்க்கையில பெரிய பெரிய அடிகள் விழுகிறது, சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதாக காணப்படுகிறது. இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகமானை பிடித்திருந்த அந்த குஷ்டரோகம் அவனை விட்டு வெளியே போனது. எலிசா கேட்கிறாரு, கேயாசியே நீ ஏன் எங்க இருந்து போன, ஏன் இங்க இல்ல, நீ எங்க போனன்னு கேட்கும் போது நான் எங்கேயுமே போல, நான் இங்கதான் இருந்த பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நிலங்களை வாங்குவதற்கும் தோட்டங்களை வாங்குவதற்கும் தோப்புகளை வாங்குவதற்கும் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு சம்பாதிப்பதற்கும் இது காலமா என்று சொல்லி எலிசா கேயாசை பார்த்து கேட்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகள் அவனை விட்ட குஷ்டரோகம் உன்னை உன் சந்ததியை பிடிப்பதாக. ஆமென். பொய் சொல்லுகிற அந்த மனுஷன், நான் எங்கேயுமே போல என்று சொல்லி பொய் சொல்லுகிற மனுஷன், கர்த்தருடைய பிள்ளைகளை நாகமானுக்கு பின்னாடி ஐஸ்வர்யத்திற்காக ஓடின அந்த மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தாழ்மையோடு கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை, பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணத்திற்கு பின்னாடி நம்ம போகக்கூடாதுங்க. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன், நீ தேவனுக்கு பின்பாக வரும்போது பணம் உங்களை தேடி வரும். ஆமென். சரிங்க. இயேசு கிட்ட காசு இல்லை, பேதுருக்கிட்டையும் காசு இல்லை. வரி வசூலிப்பு இவங்க பேதுருக்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் வரி செலுத்துகிறது இல்லையா, உங்க போதகர் வரி செலுத்துகிறது இல்லையா அரசாங்கம் கேட்குது. பேதுரு என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட ஒரு காசு கூட இல்லை. நேரம் ஆண்டவர்கிட்ட போற, ஆண்டவரே அவங்க வரி கேட்குறாங்க, இப்ப பணம் இல்லை, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்பா வரி உங்களுக்காக நான் கட்டுறேன். ஆமென் சொல்லுங்க. வரி உங்களுக்காக நான் கட்டுறேன். என்னை நம்பி வந்தீங்க நீங்க எல்லாருக்கும், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், வரி கட்டுவேன். உங்களுடைய தேவைகளை நான் கொடுப்பேன், உங்களுக்கு ஆகாரத்தை நான் கொடுப்பேன். சீஷர்கள் அல்லவா, ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அல்லவா. சரி, ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீ என்ன செய்ய, எங்க போனோம், கடலுக்கு போய் ஒரு தூண்டி போடு. முதலாவது ஒரு மீன் அகப்படும். அந்த மீனை எடுத்து வாயை திறந்து பாரு. எத்தனை வெள்ளி பணம் இருக்கும், எத்தனை, ஒண்ணுதான் இருக்கும். அது உனக்காகவும் எனக்காகவும் செலுத்து அப்படின்றார். உனக்காகவும் எனக்காகவும் செலுத்து அப்படின்றார். எத்தனை பணம் கொடுத்தாரு, ஒண்ணு கொடுத்தாரு. ஏன் 2 கொடுக்க கூடாதா, ஏன் 3 கொடுக்க கூடாதா, ஏன் 4 கொடுக்க கூடாதா, ஏன் கொடுக்கல? கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றென்று படி தேவன் நமக்கு அளந்து தருவார். இது உனக்கு போதும். அவர் நினைச்சிருந்தா நிறைய வெள்ளி பணத்தை கொடுத்திருக்க முடியும். ஒருவேளை பேதுருக்கு நிறைய வெள்ளி பணத்தை காமிச்சு இருந்தாருன்னா ஆண்டவர், அவன் என்ன அதுல போயிடக்கூடாது பாரு. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் இன்னும் வெள்ளி பணத்தின் மேல என்ன செய்யக்கூடாது, கவனம் போயிடக்கூடாது. வரி கட்டுறியா, ஒரு பணங்கிறப்ப வரி கட்டுவான், போதும், முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. வீட்டு வாடகையா, இந்த எடுத்துக்கோ போய் கட்டு. அதுக்கு மேல ஆண்டவர் செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. உனக்கு சாப்பாடு வேணுமா இருந்தா சாப்பாடு, உனக்கு என்ன வேணும் இதை எடுத்துக்கோ, உனக்கு ட்ரெஸ் வேணுமா இருந்தா இதை எடுத்துக்கோ. அந்தந்த தேவைக்கு அப்படிதான் கொடுப்பார் தவிர அள்ளி கொடுத்துட மாட்டாரு.
தேவனை நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவரை நிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரை அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, மிச்சமா இருக்குது, இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க அன்னன்னைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்ல உன் ஆண்டு ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு. நீ வழி மாறி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வேணும், இன்னைக்கு தேவையா, இன்னைக்கு தேவை கொடுத்துருவாரு. நாளைக்கு குறிச்சு கவலைப்படாத, நாளைக்கு தேவை நிச்சயமா அவர் பார்த்துக்குவாரு, நாளைக்கும் கொடுப்பாரு. இந்த மாதம் என்ன தேவை, இந்த மாதத்துக்குரிய தேவை ஒன்று கொடுத்துருவாரு, கர்த்தர் செஞ்சிருவாரு. இந்த மாதத்தை நீ வாங்கிக்கோ, அடுத்த மாதத்தை குறிச்சு கவலைப்படாது, அதையும் கர்த்தர் கொடுக்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொன்னா 9 ரூபாய் நமக்கு தேவையா இருக்கும். 9 ரூபாய் தான் நமக்கு தேவையா இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, எக்ஸ்ட்ரா என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. கொடுக்க மாட்டார்ன்றதுனால அவர் கெட்டவர் ஆயிடுவாரா? இல்லைங்க. அன்னைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்திலே காணிக்கை போட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா 2 காசை போட்டவர்களை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, சாட்சி கொடுக்கிறார். அவங்க எல்லாம் வந்து இருக்கிறதுல எடுத்து நிறைய கொடுத்தாங்க, இருக்கிறதுல எடுத்து அதுல கொஞ்சமா எடுத்து ஆண்டு கொடுத்தாங்க. ஆனா இவ அப்படி இல்லை, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் கர்த்தருக்காக என்ன செய்தார், கொடுத்தாள். என்ன தனக்கு இருக்கிறது எல்லாம் அவ்வளவுதான் அப்படியே கொடுத்துட்டு ஆண்டவருக்காக. அவளை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரை ஒருவரும் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. அவரை அறிந்தவன் யார், அவருக்கு ஞானத்தை கற்பிப்பவன் யார், அவருக்கு புத்தியை சொல்லிக் கொடுப்பவன் யார்? இன்றைக்கு நாம என்ன செய்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு கேட்க. இல்ல, கர்த்தர் இவ்வளவு போதும் போதும் என்கிற மனசு இருக்க வேண்டும். நம்முடைய மனசு அலையப்பாயக்கூடாது. கர்த்தருக்கு முன்பாக நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், நான் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியா நிற்கிறேன். இந்த பைபிளை திறந்து இந்த பலிபீடத்தில் நின்று நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன், அளவுக்கு மிஞ்சி நான் என்ன செய்யறதில்லை, ஆசைப்பட்டதே இல்லை. 2வது இல்லைன்னு வந்து ஆதங்கப்பட்டதும் இல்லை. எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் ஆதங்கப்பட்டதும் இல்லவே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக சொல்றேன், ஒவ்வொருவரும் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நீங்க உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றணும், நீங்க உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும், நீங்கள் உண்மையாய் வாழ வேண்டும். தேசத்திலே, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில, உலக பிரகாரமான வாழ்க்கையில எங்கே இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அதிகாரிகளுக்கு நீ உண்மையா இருக்கணும், சபைக்கு நீங்கள் உண்மையா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு நீங்கள் உண்மையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் நீங்க உண்மையா இருங்க. ஆண்டவர் சாட்சி சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் உண்மையா இருந்தார். தன்னை ஏற்படுத்தினவருக்கு, தன் அழைத்த பரம பிதாவுக்கு அவர் உண்மையா இருந்தார். அதான் எல்லாம் நாமத்திற்கு மேலான ஒரு நாமத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் தந்திருக்கிறார். இதை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சத்துல உண்மையா இருங்க. நீங்க எதுல உண்மையா இருங்க, கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாருங்க, உன் அநேகத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் கொஞ்சம் ஆசீர்வாதம் இல்லைங்க, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமான ஆசை. கொஞ்சம் கிருபை தருவாரா? இல்ல இல்ல இல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உண்மையா இருந்தீங்கன்னா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரங்களில் எவ்வளவு செய்ய முடியுமோ ஒரு குறைவும் வராதபடிக்கு, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஒரு குறைவும் உங்களுக்கு வராது. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், இந்த வருஷத்துல ஒரு நன்மையும் குறைவும் உங்களுக்கு படாது. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்படாதீர்கள், துக்கப்படாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே
ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்தார். நமக்கு ஒரு பெயர் இருக்கு, நமக்கு ஒரு பெயர் இருக்கு. கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பெயருக்கு வந்துச்சே இல்லையா? அந்தியோக பட்டணத்துல நமக்கு என்ன பெயர் வந்துச்சு? கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பெயர் நமக்கு ஆண்டவர் விட்டிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு பெயர் இருக்கு. இன்னொரு காரியம் சொல்லும் போது விசுவாச மார்க்கத்தார், நமக்கு என்ன இன்னொரு பெயர்? என்ன? விசுவாச மார்க்கத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மதம் சொல்லக்கூடாதுங்க, மதம் இல்ல, இது ஒரு மார்க்கம், கிறிஸ்துவ மார்க்கம். கிறிஸ்துவ மார்க்கம் என்பது நல்வழி, தீய வழி இல்லை, கெட்ட வழி கிடையாது. இந்த வழி என்ன வழினா இயேசு காண்பிக்கிற வழி. அந்த இயேசுவே சொல்லியிருக்கிற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். இன்னும் சொல்லப்போ அவர் காண்பிக்கிற வழியிலே நாம் புறப்பட்டு போகும்போது அந்த வழியாய் வரக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவங்களுடைய பேர் தான் விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படி அப்படின்னு சொன்னா என்ன? நீங்க பாத்தீங்கன்னா மேல 6வது வசனத்துல, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? அமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். எதன் அடிப்படையிலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? விசுவாசத்தின் அடிப்படையிலே ஆபிரகாமுக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவேதான் அந்த விசுவாசத்தின் மார்க்கத்தின் வழியாக வரக்கூடிய எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததியிலே நீங்களும் நானும் வருகிறோம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளில கூட இந்த விசுவாச மார்க்கத்தாருக்கு இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இந்த காலைவெளியில சொல்லித்தராரு. 3வது வசனத்தில் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலோ எதனாலே ஆவியை பெற்றீங்க? நமக்கு ஆவியை எதனால ஆண்டவர் கொடுத்தாரு? விசுவாசத்தின் மூலமா கொடுத்தாரா, நியாய பிரமாணத்தின் மூலமாக நம்ம ஆவியை கொடுத்தாரா? எதன் மூலமாக ஆவியை நம்ம பெற்றோம்? நியாய பிரமாணத்தின் மூலமாக ஆவியை பெற்றோமா, இல்ல விசுவாசத்தின் மூலமாக ஆவியை பெற்றோமா? வரங்கள் நம்ம எப்படி பெற்றோம்? நியாய பிரமாணத்தின் மூலமாக நமக்கு வரம் கிடைத்ததா, அல்லது விசுவாசத்தின் வழியாக நமக்கு வரம் கிடைத்ததா? எதன் மூலமாக கிடைத்தது? விசுவாசத்தின் மூலமாக தான். சுகம் நமக்கு எப்படி கிடைத்தது? நியாய பிரமாணத்தின் மூலமாக சுகம் கிடைக்குதா, இல்ல விசுவாசத்தின் மூலமாக சுகம் கிடைக்குதா? விடுதலை நமக்கு கிடைக்குது. எப்படி கிடைக்குது விடுதலை? நியாய பிரமாணத்தின் மூலமாக, இல்லாட்டி விசுவாசத்தின் மூலமாகவா? விசுவாசத்தின் மூலமாக தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவன் தருகிறார். ஆமென். ஒருவன் தேவன் ஒன்று என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் அளிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது அவர் எப்படி இருந்தா தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுடைய குடும்பம் பேக்ரவுண்டு குறித்து நமக்கு தெரியுமா? கல்திய தேசத்திலே தேவனுடைய பிள்ளைகளே விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்த, ரொம்ப பிசினஸ் செய்து கொண்டிருந்த அவனுடைய தகப்பன்மார், அவனுடைய குடும்பம், அவருடைய அண்ணன் தம்பிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே பெரிய பெரிய பிசினஸ் ஓஹோன்னு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பணம் குவிந்திருந்தது, செல்வம் குவிந்திருந்தது. அந்த நேரத்துலதான் என்ன செய்தார்? ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆமென். தேவன் அழைக்கிறார். நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்குது, நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்குது, நல்ல வேலை இருக்குது, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல கை நிறைய காசு இருக்குது, வெள்ளியம் போன ஏகமா இருக்குது. தேவன் கூப்பிடுறாரு, ஊழியத்துக்கு வா அப்படின்றார். இது மனசு வருமா? மனசு வருமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த அருமையான வேலையை விட்டுட்டு எப்படி நான் ஊழியத்திற்கு வருது? குடும்பத்தை விட்டுட்டு, நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் இருக்குது, இவங்கெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வெளியே வருவது? இவ்வளவு வருமானம் இருக்கிறது, இந்த வருமானத்தை விட்டுட்டு நான் எப்படி வருவது? ஆபிரகாம் கொஞ்சம் கூட என்ன செய்யல, யோசிக்கலைங்க. ஆபிரகாம் என்ன தெரியுமா சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டு கொடுக்கும் போது நான் ஆசீர்வாதம் தருவேன் வாப்பான்னு கூப்பிட்டாரு. நான் உன்னையும் ஆஸ்வதிப்பேன், உன் சந்ததியை ஆஸ்வதிப்பேன்னு சொன்னாரு. திரும்பி பார்க்கிறான், ஏகப்பட்ட ஆசீர்வாதம் வீட்டுல இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இதை விட நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. அவர் அப்படியே விசுவாசித்தார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு நமக்கு ஏராளமான நன்மைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நல்ல வருமானம் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம். ஆனா இதெல்லாம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் அதையும் கொடுப்பாரு, அவைக்குரிய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. அதுதான் ஆண்டவர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது, நீ இப்ப நீங்க எகிப்தில இருந்து வெளியே வந்தீங்கல்ல, ஆண்டவர் உங்களை அது ரொம்ப ஆசை வச்சிருக்காரு. நீங்க இப்ப ரொம்ப திரளாய் பெருகி இருக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் பேரா எகிப்துக்கு போனீங்க, ஆனா வெளியே வரும்போது இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா நீங்க வந்திருக்கீங்க. மோசே பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி போவதற்கு முன்பாக ஜனங்களை என்ன செய்யறது? ஆஸ்வதிக்கிறாரு. என்ன சொல்லி ஆஸ்வதிக்கிறார் தெரியுமா? நீங்க இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு 1000 மடங்குங்க. எவ்வளவு மடங்கு? 1 மடங்கு அல்ல, 2 மடங்கு அல்ல, 3 மடங்கு அல்ல, 4 மடங்கு இல்ல, 1000 மடங்கு என்று ஆண்டவர் சொல்றாரு. 1000 மடங்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று மோசேயின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீங்க உண்மையா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும் என்று சொல்ல வராரு. அத்துடைய பிள்ளைகளே, விசுவாச மார்க்கத்தார், பாருங்க 9 விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். 3ஆம் வசனம் கலாத்தியர் 3:3 ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலேயே முடிவு பெற போகிறீர்கள், நீங்கள் இத்தனை புத்தினியர்களா? என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நிச்சயத்துல இருக்கணும். ஆவியில நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், மாம்சத்துல என்ன செய்யக்கூடாது? முடிக்க கூடாது. அந்த விசுவாசத்திலே இறுதி வரைக்கும் நீங்க நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திடனாக இருக்கணும், உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க உறுதியா இருக்கணும். கர்த்தரை ஆஸ்வதிப்பார், கர்த்தரை ஆஸ்வதிப்பார், கர்த்தரை ஆஸ்வதிப்பார். இந்த சங்கீதத்தில் எப்படி சொல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். எப்படி? 1000 மடங்கு. உங்க விசுவாசமே உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இந்த சங்கீதம் 128 ஆரம்பம் பண்ணும்போது எப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு ஆரம்பிக்குது. ஆரம்பமே கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு குடும்பம் என்று சொன்னால் என்ன? அது கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். இப்போ கொர்நேலியுவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கொர்நேலியு எப்படிப்பட்ட மனுஷனா? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஒரு தேவ பயம் நமக்குள் இருந்தா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணுங்க. தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். உண்மையா நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று நான் சொல்வேன் என்று சொன்னால், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனா இருந்தா எப்படிங்க நான் தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தியத்திற்கு பயப்படணும், அவருடைய வேத வசனத்துக்கு நம்ம பயப்படணும், அவருடைய நாமத்திற்கு நம்ம பயந்தவனா இருந்தால் அதுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், நான் அவருடைய வழிகளில நடக்கணும், அவருடைய வசனத்தின்படியாய் நான் வாழணும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அப்பதாங்க கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஒரு குடும்ப சங்கீதங்கள் இதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவன் பாக்கியவான், உன் கைகளில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, கர்த்தருக்கு நீங்க பயந்தீங்கன்னா நிச்சயமாக வழியில நடப்பீங்க. அவர் வழியில நீங்க நடந்தா எப்படி இருப்பீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ சாப்பிடுவ, வேற யாரும் சாப்பிட முடியாது. உன்னுடைய ஆகாரத்தை எடுத்து மற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கவே மாட்டார். உனக்குரியதை ஆண்டவர் உனக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தாவே, இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் அப்பத்தையும்
உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உங்களுடைய அப்பத்தையும் உன் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அந்த அப்பத்துல எந்த வியாதியும் இல்லை, அந்த தண்ணீர்ல எந்த வியாதியும் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சுத்திகரிச்சிட்டாரு. நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டை கர்த்தர் சுத்திகரிச்சிட்டாரு. நீங்க உணவு உண்கிற அந்த உணவை ஆண்டவர் பரிசுத்தமாக்கிறாரு. உங்ககிட்ட வரும்போதே பிளஸ் பண்ணுங்க, அது ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய பிள்ளை, நீங்க நன்றாய் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சீஷர்கள் பாருங்க, இரவெல்லாம் அவங்க ஒண்ணுமே பிடிக்கல. சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிற விசாரிக்கிறார், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லாண்டு நாங்க ஒண்ணும் சாப்பிடல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம விசாரிக்கிறோம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு? ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது விசாரிக்கிறீங்களா? சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? பிரதர் ஐயா சாப்பிட்டீங்களா? நம்ம கேட்கிறோமா? விசாரிக்கிறோமா? ஆண்டவர் கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஒன்னும் இல்லப்பா. சரி வாங்க, நல்லா சுட 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 மீன் வச்சிருக்காரு ஆண்டவர், அப்பம் இருக்கு, சாப்பிடுங்க. நம்முடைய தேவன் நம்முடைய போஷித்து காப்பாற்றுகிற தேவன் அவர். ஆமென். அன்றன்று படியை கர்த்தர் நமக்கு அளந்து தருகிற தேவனாகிய கர்த்தர். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போது சங்கீதம் 67 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 2ஆம் வசனம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். 6ஆம் வசனத்தை, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்து இருக்கும். நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படி உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேச கர்த்தரே, ஆவே என் பாரங்களை என்னை நிரப்போ, ஆவே என் பாரங்களினால் என்னை நிரப்போ. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களே தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களே தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தின் நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தின் நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எல்லா ஆலோசனைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்டெல்லா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.